சே எரிச்சலா வருது. இந்த கொம்மி எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு தெரியல. எவ என்னத சோனி ஏன் வெளியே உட்கார்ந்துருக்கா? வாபா சந்தியா, உன்கிட்ட சாவி எதுவும் இருக்கு? ஏன்ப வீடு பூட்டியா இருக்கு? ஆமா, இந்த கொம்மி எந்த அளவு போனான்னு தெரியல வீட்டை பூட்டிட்டு. நான் ரொம்ப நேரமா வெளியே உட்கார்ந்துருக்கேன், எரிச்சலா வருது. ஐயோ, எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து என்னான்னு பசி எடுத்துச்சு தெரியுமாவே. சே வீட்டுக்கு வந்ததும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பார்த்தா கொம்மி கதவை பூட்டிட்டு எந்தலையோ போயிட்டா. ஏன் இன்னைக்கு நீ மதியம் ஸ்கூல்ல சாப்பிடலையா? இல்லப்ப, கொஞ்சோட தான் சாப்பிட்டேன். ஏன் உன்னைய சாப்பிடாதன்னு பிடிச்சா வச்சிருந்தவ சாப்பிட வேண்டியது தானே? இல்லப்ப, எங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதான் கொஞ்சம் பரீட்சைக்கு படிக்க வேண்டி இருந்துச்சு. அப்புறம் டீச்சர் வேற சீக்கிரம் வந்துருச்சு. அதெல்லாம் சரின்னு அப்படியே மூடி வச்சுட்டு சரின்னு நான் படிக்கிறதுக்கு போயிட்டேன். அப்புறம் எக்ஸாம் வேற இருக்குன்ட்டு எங்கள் டீச்சர் டல் ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் வாங்க, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தரேன், அதை மட்டும் படிங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் நான் அங்கே போயிட்டேன்னா அதனால சாப்பிட முடியல. ஐயோ பாவம் ஜோனி. இந்த மாதிரி கொலை பசியில் வர்ற அன்னைக்கு தான் இந்த கொம்மி ஏதாவது ஒன்று பண்ணுவா. போன் ஏதாவது பண்ணி பார்த்தியா? எப்போ லூசு கிரிக்கி, நான் என்ன போனு கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். போன் உள்ள கிடக்கியான் போனு, வேற எப்படி போன் பண்ண முடியும்? எந்த அளவு போனான்னு தெரியல. ஆமா, உன்கிட்ட போன் இருக்குல்ல, உன் போனை எடு, போன் பண்ணி பார்ப்போம் எங்க போனான்னு. ஆமா, என்கிட்ட போன் இருக்கு, இரு நான் தான் எடுக்கேன். எடு எடு, இன்னைக்கு இந்த கொம்மி எந்த அளவு போனான்னு கேட்கேன். என்ன இந்தாங்க காசு. சரிம்மா. எம்மா, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போச்சு போங்க. எல்லாம் வயிறுலாம் வலிக்கப்படாது, ஒழுங்கா பார்த்து கவனமா இரு. ஏதோ வண்டியில போனதுல குலுங்குன மாதிரி ஏதோ இருந்துச்சோ? இல்லக்கோ இல்லக்கோ, நீங்க ஆட்டோ எல்லாரும் ஸ்லோவா போங்கன்னு சொன்னதுனால அந்த ஸ்லோவா தானே கூட்டிட்டு போனாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இழுச்சு வச்சு கொஞ்சம் கவனமா இரு. கொஞ்சம் ஏதாவது பண்ணிச்சுன்னா உடனே சொல்லிடு. என்ன ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிட்டே இருந்துடாத ஏதா இருந்தாலும். சரிக்கோ சரிக்கோ. இன்னைக்கு தான்ப்பா காசு செலவு பண்ணி உமா நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கா. ஆமா, அதிசயமானால் உண்மை. எல்லாம் இழிச்ச வச்சு சும்மா இருலாம், எல்லாம் உனக்காண்டி தான். இல்லைன்னா அவ்வளோரையும் கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு வந்திருப்பேன் ஃப்ரீயாவே. சரி என்ன உமா, நாளைக்கு கறிச்சோறு உண்டுல்ல? ஆமா ஆமா, அவ்வளோரும் கொஞ்சம் வந்துருங்கடே, அப்பதான் சமைக்க முடியும். கண்டிப்பா, நாங்க வராமலா? ஐயே, என் மோல தான் போன் அடிக்காளுவே. நல்ல வேலை, சாவியை மேலே வச்சுட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வந்தேன், அதனால ஒன்றும் சத்தம் போட முடியாளுவே. இல்லைன்னா நாண்டுக்கிட்டு நிற்பாளுவே. இப்போ எதுக்கு அப்புறம் போன் அடிக்காளுவே? இன்னும் காணுமேனு போன் அடிச்சுட்டாளுவலோ? என்னன்னு கேளுங்க, என் மூலம் வந்திருப்பா. ஆமா இருங்க கேட்போம். என்னம்மா சந்தியா சொல்லு. எம்மா. எப்போ சந்தியா ஸ்பீக்கரில் போடு அவ எங்கன்னு கேட்போம். இரு ஸ்பீக்கரில் போடுறேன். எம்மா எங்க இருக்கா? நான் தான் வந்துட்டேலா. இந்தா இப்பதான் வந்தேன் பத்துக்க. உமா வீட்டு பக்கம் அந்த தெருவில் தான் நிற்கேன். என்னதே தெருவில் நிற்கியா? நாங்களும் இந்த தெருவில் தான் நிற்கோம். அப்படி எங்க போன நீ? இந்தா சோனி நீயே பேசு. கொண்டாத போனேன். அம்மா, நீ கதவை பிடி போட்டு உமாக்கா வீட்டு தெருவில் என்ன பண்றா? என்னது தெருவில் நிற்கியலா? எதுக்கு இவ்வளோ இப்படி கோவப்பட்டு நடக்கலவே? நான் தான் சாவியை மேலதுக்கி வச்சுட்டு தானே வந்தேன், எல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு. இவ்வளோ இப்போ இப்படி கத்திட்டு நடக்கான்னு தெரியலையே. எல்லாம் சோனி, நான் தான் லெட்டர் எழுதி எங்க மேலே கதவுல வச்சுட்டு சாவியெல்லாம் வச்சுட்டு வந்தேனே, அதை எடுக்கலையா? என்னது சாவியை கதவு மேலே வச்சிருக்கியா? நான் பார்த்தேனே இல்லையே. நான் எல்லா இடமும் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். இல்லையா, நான் வச்சுட்டு தான் வந்தேன். உங்க அப்பாவுக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு அவியகிட்ட ஒரு சாவி இருக்குன்னாரு. அப்ப நீங்க போங்க, நான் இந்த சாவியை வச்சுட்டு போறேன்னுலாம் சொன்னேன். அவர் பூட்டிட்டுலாம் போயிருப்பாரு அவர் சாவியை வச்சு. உனக்கு வச்ச சாவி இங்க தானே இருக்கும். அப்ப அதை என்ன எடுக்காம தான் அங்கே உட்கார்ந்துருக்கியாக்க வெளியே? ஒழுங்கா நல்லா பாருலாம், அங்கதான் இருக்கும். நான் இந்த எல்லா இடமும் பார்த்துட்டேன், இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முத வா, பசி இங்க மனுஷனுக்கு உயிர் போகுது. சரி இருங்களா, இந்த வாரேன். என்ன லட்சுமி ஆச்சு? இந்த பிள்ளைகளும் இவ்வளவு நேரம் வெளியே தான் கிடக்குதுவலாம். சாவி அங்கே எழுதி வச்சுட்டு நான் சாவியை மேலே வச்சுட்டு வந்தேன். அந்த பிள்ளைல அந்த சாவியை கண்ணு தெரியாம தெரியுதுவல என்னமோ தெரியல. போய் பார்க்குறேங்க அந்த பிள்ளைகள முத. ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்களே சாவியை வச்சுட்டு எப்பயும் எழுதி வச்சுட்டு வருவேன், பிள்ளைகளை பார்த்து எடுத்துக்கிடோன்னு. இப்போ இல்லைன்னு சொன்னா எங்கே போச்சு அந்த சாவி? அங்கே தான் சரசு இருக்கும். இவ்வளோ கண்ணு தெரியாமல் திரிவாளுவலாக இருக்கும். ஒழுங்கா வச்ச இடத்துல வச்ச பொருளை பார்க்கறது கிடையாது. நான் இப்போ போய் பார்க்கேன், அங்கே தான் இருக்கும் பாரா. அப்புறம் தானே இவ்வளோக்கு இருக்கு கச்சேரி. இவ்வளோ வர இப்படி கழுதியாதான் போயிட்டு இருக்காளுவ. ஒரு வேலையில கூறு கிடையாது பார்த்துக்க. நம்ம ஒன்று சொன்ன அதுக்கு ஏட்டிக்கு போட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாளுவ. இப்போ பாரு, என்ன எங்கே போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காளுவ, என்னையை திட்டிக்கிட்டு. போய் பார்த்தாதான் தெரியும். நான் சரி போய் பார்க்கேன், அப்புறம் பார்க்குறேங்க உங்களெல்லாம். சரிக்கா போய் பாருங்க, நானும் போய் பூ மாதிரியே பார்க்கணும். எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால எப்படியோ பார்த்துக்கிடும். ஆமாம் லட்சுமி, நீ வீட்டுக்கு சீக்கிரம் போ, போய் பிள்ளையில பாரு. சரி உமா, நான் வாரேன். சரிக்கா, நாளைக்கு வந்துருங்க என்ன? சரி உமா. இழிச்ச வச்சு நீயும் பத்திரமா வீடு போய் சேரு. அங்கன இங்கன்னு முக்கில் நின்றுகிட்டு இருக்காத. கருக்கிற நேரத்துலலாம் இப்படி வெளியே வரக்கூடாது நீ இனிமே. சரி லட்சு. சரி வாங்க, அவ்வளோ நம்மளும் போவோம். வாயிலிச்ச வச்சு உன்னை உங்க வீட்டில் விட்டுட்டு போறேன். வா பெரிய பொண்ணு. சரி நாங்களும் போயிட்டு வரோம்மா. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா என்னென்ன வச்சிருக்கான்னு தெரியல, கம்பு பை நல்லா வெயிட்டா இருக்கு. நான் நல்ல மேலெல்லாம் தேடி பார்த்துட்டேன்,
சாவிலாம் ஒன்றும் இல்லை, லெட்டர் கிட்டர் ஒன்றுமே கிடையாது. இவ கதவை பூட்டி போட்டுட்டு உமாக்கா வீட்டில் என்ன பண்ணியெல்லாம் தெரியல. எரிச்சலா வருது. வரட்டும் அன்னைக்கு வா. சரி சரி சோனி கோவப்படாத. ஆத்திரமா வருதுவே. நீயாவது இப்பதான் வந்தா, நான் எப்பயே வந்துட்டேன் திரும்ப. அன்னைக்கு சீக்கிரமா வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு கடுப்பா இருக்கு. பசியா இருக்கும்போது தான் இப்ப மாதிரி பண்ணுவா. சோனிக்கு பசின்னு வந்துட்டா இப்படிதான் டென்ஷன் ஆயிருவா. சோனி சோனியா இருக்க மாட்டா. அப்படிதானே சோனி? வேணும்னா ஸ்னீக்கர்ஸ் சாப்பிடுறியா? செருப்பு பிஞ்சிரும்பத்துக்க என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இல்ல சோனி, அந்த விளம்பரத்துல வரும்ல, கோபமா இருக்கும்போது நீயா இருக்க மாட்டா ஸ்னீக்கர்ஸ் சாப்பிடுறியான்னு, அதான் கேட்டேன் உனையும். போத. இவ சோனி, எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. உனக்கு ஒண்ணு வாங்கினேன் பத்துக்க. என்னது? இரு எடுத்து தரேன். நாங்க பஸ் ஸ்டாப்ல எங்க ஃப்ரெண்ட்ஸோட பப்ஸ் சாப்பிட்டோம் பத்துக்க. அப்ப சரி பாவம் சோனிக்கு அம்மைக்கு ஒன்றும் வாங்குவோன்னு நினைச்சிட்டு உனக்கு ஒன்றும் வாங்கினேன். மறந்துட்டேன் உங்ககிட்ட தரதுக்கே. இந்தப்ப சோனி பப்ஸு. ஐ பப்ஸ் கொண்டா கொண்டா. எவ ஒன்று எடுத்துக்க. உனக்கு ஒன்று அம்மைக்கு ஒன்றுன்னு தான் வாங்கினேன். ரெண்டையும் தின்னுறாத. நான் இப்ப இருக்க பசிக்கு ரெண்டையுமே தின்னு தீத்துருவேன் பேரு. அந்த கொம்மிக்கெல்லாம் வைக்க முடியும். அவ கதவை பூட்டிட்டு போனால அவளுக்கு கிடையாது. இப்ப சந்தியா காலேஜுக்கு போனதான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்களோட நல்லா கடைக்கா போய் நல்லா யார் இறங்கி எல்லாம் வாங்கி திங்கி என்ன? எப்ப லூசு கிறுக்கி, உனக்கு வாங்கிட்டு வந்தா உடனே எப்படி சொல்லிடுவிய? பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா நின்றுட்டு இருக்கும்போது ஏதாவது திங்கணும் போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு போனாலுவ. அந்த போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். உடனே வந்துருவா. இல்ல இன்னைக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இதே மாதிரி தெரியாம எத்தனை நாள் வாங்கி தின்னியோ அதான் கேட்டேன். உனக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க கூடாதுவே. வாங்கிட்டு வந்தேன் பத்தியா? ஏன் தப்பு தான். ஆமா, நீ எப்பயும் காலேஜ் பஸ்ல தானே போவ. நீ எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போன? காலேஜ் பஸ் ஏதோ ரிப்பேரா. வேற காலேஜ்ல உங்களுக்கு வேற பஸ்ஸே இல்லையா? நிறைய பஸ் இருக்கும்ல. வேற எதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்களா? ஃபீஸ் கட்டினா காலேஜ் பஸ் எல்லாம் சரி பண்ணி கரெக்டா வச்சிருக்காண்டாமா. நீ எங்க காலேஜுக்கு வா. வந்து நீ இந்த கேள்வியெல்லாம் ஐயகிட்ட கேளு. என்கிட்ட போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா வாங்கி தந்த பப்ஸை தின்னு. இல்லவே, மூளைக்குள்ள அப்படியே நிறைய கேள்வியெல்லாம் வருது, அதான் கேட்டேன். வரும் இந்த மாதிரி உனக்கு வாங்கி தந்தா வரும். நான் பாட்டுக்கு தின்னுட்டு நான் பாட்டுக்கு வந்திருக்கணும். உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது தப்பா போச்சு. கொலை பசியில் வேற இருக்கானது தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பைக்கிலே இருந்து புளுத்து நாரி இருக்கும். சரி கோவப்படாத. ஆமாம், அம்மா என்ன சொன்னா? சாவி தான் மேலே இருக்குன்னு சொன்னாலா? மேலே பாத்தியா? நான் மேலே தடவி பார்த்தேன். நான் தடவி பார்த்த வரைக்கும் ஒன்றும் மேலே இருந்த மாதிரி தெரியல. நீ வேணா எதுக்கு ஒருக்கா பார்த்துக்க. வேற அம்மா வந்தானா அவ கையில் கிடச்சிச்சின்னா நம்மகிட்ட ஆடுன்னு ஆடுவா. ஐயோ ஆமாம், அது வேற. நீ நீ பார்த்து தொலைஞ்சியோ தெரியல. வேற நானும் தேடாமல் இதில் இருந்துகிட்டு இருந்தேன்னா வேற வந்து எனக்கும் திட்டு விடும். இரு நான் பார்க்கேன். இப்போ என்ன சந்தியா இருந்துச்சா? எப்போ கிறுக்கி என்னத்தை பார்த்தா? சாவி இங்கே தான் இருக்கு. இப்போ சந்தியா என்ன சொல்ற? நான் இவ்வளோ நேரம் தேடினேன், என் கண்ணில் ஒன்றும் மாட்டல. இன்னைக்கு செத்தப்போ அம்மா கிட்ட நான் வந்து பார்த்துக்கிட்டே சாவியை நான் இங்கே தானே வச்சுட்டு வந்தேன். அது எப்படி சாவி அங்கே இல்லாமல் போவோம்? சாவி மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு. நம்மளை பைத்தியக்காரி ஆக்கி விடுவாளுவே. இங்கே வேற சோனி, அம்மா லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு செத்தேன் போ அவகிட்ட. லெட்டரில் என்ன எழுதியிருக்கா? இரு படிக்கேன். எல்லாம் சாவி எடுத்தீங்களா இல்லையா? எம்மா இப்போதாம்மா எடுத்தோம். சாவி எங்க இருந்து? கதவு மேலே தானே? ஆமாம்மா, நான் இப்போதான் பார்த்தேன் பத்துக்க. மேலே தடவி பார்க்கேன், சாவியும் இந்த லெட்டரும் இருந்தது. அப்பனா இவ என்னத்தை பார்த்தா? எப்ப எம்மோ நான் பார்த்தேன். என் கண்ணுக்குலாம் ஒன்றும் தெரியல, என் கையிலலாம் ஒன்றும் தட்டுப்படலை. கண்ணை ஒழுங்கா வச்சுட்டு பார்க்கணும். பெடரியில வச்சுக்கிட்டு பார்த்தா என்னன்னு கண்ணு தெரியும்? ஒன்றும் கிடையாது. படிப்புலையும் ஒரு கூறு கிடையாது, ஒன்றுத்துலையும் ஒரு கூறு கிடையாது. என்கிட்ட கத்த சொல்லு, நல்லா கத்துவா. வீட்டை பூட்டிட்டு எந்தளவு பயணம் போனாவா? நான் தெளிவா லெட்டர்ல எழுதி வச்சுட்டு சாவியும் மேலே வச்சுட்டு பிள்ளைகள் வந்தா தேடுமேனு எல்லாம் வச்சுட்டு தானே போயிருக்கேன். அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சது தானே அம்மா இங்கே தான் சாவியை வைப்பான்னு. அதை ஒழுங்கா தேடி எடுக்க வேண்டாமாக்கோ? ஏம்மா எனக்கு இப்போதாம்மா அவ சொன்னா, எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி எதுக்கும் ஒரு எட்டு நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்க்க என் கையில் கிடச்சிதும்மா. அதான் சந்தியா, நான் இந்த உமா தம்பி பொண்ணு கொடுத்து வந்திருக்கான்னாவளா, அவள் விருந்துக்கு கூப்பிட போறேன்னா அந்தால சரி நம்மளும் ஒரு எட்டு போயிட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு நான் உமா அப்புறம் யாரு பத்திராளி அக்கா சரசு பெரிய பொண்ணு இழிச்ச வச்சு நான் அவ்வளோ வரம் போனோம். சரி அதான் நான் உனக்கு அதில் எழுதி வச்சுட்டு போனேன். சரி இப்படி போகிற இடத்துல என்ன இவ்வளோ நேரம் ஆகுதோ என்னமோ, அந்தளவு சரி வர லேட் ஆனாலும் பிள்ளைகள் பார்த்துட்டு சாவியை எடுத்து உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு நான் வச்சுட்டு போனேன். அம்மா எங்கேருந்து தேடுவாளுவலன்னு. இவன் என்னன்னா சாவியும் பார்க்கல லெட்டரையும் பார்க்கல, இவன் இங்கே வெளியே கிடக்கேன்னு என்கிட்ட கத்தியா. இவளை என்னமோ நான் சோறு கறி ஆக்காம வீட்டை திறந்து போட்டுட்டு பட்னியாக போட்டு போன மாதிரி. பசிச்சுச்சுலா. சாவியை ஒழுங்கா பார்த்து தேடி எடுத்துருக்கணும். எடுத்திருந்தா உள்ள சோறு புக்கிய கறியாக்கி வச்சிருக்கதை திங்க வேண்டியது தானே உனக்கு. சரிம்மா கோவப்படாத. அவள் ரொம்ப பசிக்கினாளா, நான் அந்த பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் உனக்கும் அவளுக்கும். அதான் அதை ஒன்று தின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். இதெல்லாம் நல்லா தும்ப வைக்கணையா? செயலில் தான் ஒரு குறம் இருக்காது.
ஆமாம் பத்தியா செயலில் தான் ஒரு கூறும் இல்லை சோனி. இவ யாம்பே இப்படி இருக்கியே, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னைய திட்டினா நான் என்ன பண்ணுவேன்? நானே பசிக்குன்னு இருக்கேன். அதான் தின்னுக்கிட்டு தானே இருக்கா. இந்தா ஒரு பப்ஸ் உன்னோடது, இந்த ஒன்று தான் எனக்கு. அதை நீயே தின்னு. எல்லாம் சாவியை கொண்டா, கதவை திறக்கட்டும். எப்போ பப்ஸ் ரெண்டையும் தின்னுவிடாத, அப்போ ஒன்று எனக்குதா. இதை பப்ஸில் பங்கு கேட்காத சொல்லிட்டேன். இது அம்மா பங்கு, அம்மா என்னைய திங்க சொல்லிட்டா. அதெல்லாம் உனக்கு தர மாட்டேன், நான் மட்டும் தான் திம்பேன். நீ தான் அங்கே ஒன்று தின்னுட்டலாம், காலேஜில் வச்சா பஸ் ஸ்டாண்டில் வச்சா இங்கே தின்னே நீ தான் தின்னுட்டலாம். அப்புறம் எதுக்கு இதுக்கு வரா? இப்போ நான் வாங்கின பப்ஸுவை நீ ஒன்று தின்னா எனக்கு ஒன்றுதா. சரி பாவம் பசிக்குன்னு தான் தண்ணி மித்துக்க, இல்லாட்டி தந்தே இருக்க மாட்டேன் உனக்குலாம். இவன் எனக்குன்னு தானே வாங்கினேன்னு சொன்னா. ஆமாம் உனக்குன்னு தான் வாங்கினேன். அம்மையாக இருந்தால் அம்மா எனக்கு கொஞ்சோலையாவது திங்க தருவல்ல, நீ தரையே முண்டுங்க. அவள் இப்போ கதவை திறந்தாச்சுல, இப்போ உள்ள சட்டி நிறைய சோறு பொங்கி வச்சிருப்பாமே, அந்த சோத்தை போய் தின்னு எனக்கு கொஞ்சோலத்தா. உனக்கு வெக்கமா இல்லை? வாங்கி தந்ததையும் பங்கு கேட்கா. இப்போ நாக்கு ஊறுதவே கொஞ்சோலத்தா, ஒரு ரூபாயாவது. சரி தரேன், சின்னதாக ஒரு கடி தான் கடிக்கணும், நிறைய கடிக்கக்கூடாது. ஏ அப்பா வாங்கி வந்துட்டு இவகிட்ட எப்படி பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு நம்ம. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீயே தின்னு. நான் நாளைக்கு காலேஜில் வச்சு நிறைய வாங்கி தும்பேன் பேரு, அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு. போ அடுத்த வருஷம் நானும் காலேஜ் தாண்டி, அதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தும்பேன் பேரு. முட்டை பப்ஸு எனக்கு பிடிச்ச முட்டை பப்ஸு. கொஞ்சம் சூடாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கிடைச்ச வரைக்கும் லாபம், தின்ற வேண்டியதுதான். எம்மா சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் கண்ணை நல்லா திறந்து பாரு, அங்கதானே இருக்கு. இருக்குமா. நான் அப்பயே 2 பேருக்கும் தக்காளி சோறை கிண்டி வச்சிட்டேனே. அவ எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டா. நீ என்ன திடீர்னு எங்க சோறங்கன்னு கேட்டியன்னு பார்த்தேன். கண்ணை திறந்து பார்க்கதில்ல நீ. சரிம்மா கவனிக்கல, அதுக்கு ஏன் கத்திட்டாடாப்பாவ. வேற காலையிலே கிடந்து அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு சாப்பாடை வாயில வந்து ஊட்டியும் விட்டு எடுத்து வச்சேன்னா வேற எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல? கவனிக்கலாமா, இனி எடுத்து வச்சிருக்க முடியும்னு நினைச்சிட்டேன். சரி தக்காளி சோறு தானே இன்னைக்கு, வேற எதுவும் செய்யலையா? தக்காளி சோத்துக்கு முட்டை கிட்ட எதுவும் வைக்கலையா? தோலை உரிச்சு விடுவேன். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு உனக்கு முட்டை கேட்குதா? முட்டை நானே காலையில கறி வச்சா ஒரு வேலை முடிஞ்சிருமேன்னு பார்ப்பேன். பார்த்தா இங்க வீட்டில் காய் ஒன்றும் இல்லை. அதனால நானே சும்மா தக்காளியை போட்டு தான் கிண்டி வச்சிருக்கேன். உனக்கு முட்டை கேட்குதாக்கோ முட்டை. இதுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கார்த்திகை லாஸ்ட்டு. எம்மா அப்ப இன்னைக்கு தானே கோயிலில் கடைசி கொழுக்கட்டை. ஆமா இன்னைக்கு அங்கே கோயிலில் கொழுக்கட்டை வைப்பாவ. நம்ம வீட்டில் கொழுக்கட்டை வைக்கிறது முடிஞ்சு போச்சுல்ல, இனிமே இன்னைக்கு கோயிலில் தான் கொழுக்கட்டை வைக்க போனோம். ஐ ஜாலி. அப்ப இன்னைக்கு வந்து கோயிலில் ஃபுல்லாக சுற்றி விளக்கு பற்ற வைக்கலாம், நல்லா இருக்கும். எல்லாம் அப்போ இரு, இந்த காசு தந்து விடியேன். எதுக்குமா? மெழுகுவர்த்தி வாங்கதான். பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது மெழுகுவர்த்திலாம் வாங்கிட்டு வந்துரு கோயிலில் பற்ற வைக்கிறதுக்கு. சரிம்மா, நானே கேட்கணும்னு இருந்தேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா பள்ளிக்கூடத்துக்கு. லட்சுமியை கிட்ட கேட்டால் தான் தெரியும் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு. இல்லைன்னா ஒரு எட்டு அவிலையும் கூட்டிட்டு வேற வேண்டியது தான். லட்சுமி அக்கா. சரிம்மா நான் போயிட்டாரேன். சரிம்மா பார்த்து பத்திரமா சைக்கிளில் போனோம். சரிம்மா. என்ன சோனி பள்ளிக்கூடத்துக்கா? ஆமாக்கா பள்ளிக்கூடத்துக்கு தான், பாய். சரி பார்த்து பத்திரம். வாவும்மா. எக்கோ விருந்துக்கு நம்ம கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமா ஒன்றும் இல்லை பத்தியில. இன்னைக்கு காலையில் 9 மணி பஸ்ஸுக்கு போய் வாங்க போகுமாக்கா? வாரியெல்லாம் நீங்களும் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு வேற எனக்கு ஒன்றும் தெரியல பார்த்துக்கிடுங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எல்லாம் உமா, நானே உன்னையே பார்க்க வரணும்னு இருந்தேன் பத்துக்க. நீயே நல்ல வேலை வந்துட்டா. என்னக்கோ என்ன விஷயமா என்ன பார்க்க வரணும்னு இருந்தியே? எல்லாம் இந்த விருந்து ஏற்பாடை பற்றி தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல அன்னைக்கு என்ன நீ நம்ம கறி விருந்து வைக்க? இன்னைக்கு அப்படியே விருந்து வச்சா வேற சாம்பார் சோறு தான் போடணும். பரவாயில்லையா அப்போ? ஐயா ஆமாம்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல எனக்கு ஞாபகமே இல்லை வருங்களா. ஆமாம் நமக்கும் ஞாபகமே இல்லை. நம்மளோட நம்ம பாட்டுக்கு விருந்துக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் தம்பியை ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை விருந்து வச்சிருவோம். 2 பேரும் தானே வருவாவ, நிறையவா செய்ய போகிறோம். நம்ம நாளைக்கு என்ன பொருள் விருளுவெல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு போட்டுருவோம் விருந்து. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை, எனக்கும் இன்னும் காயெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தைக்கு திங்கக்கிழமை தான் வாங்க போகணுன்னு பார்த்தேன். நம்ம நாளைக்கு வேணா போய் பஜாரில் தான் உள்ள காய் கடை இருக்கும்ல, அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். நானே கடைகளுக்கு போவதான் செய்யணும் பார்த்துக்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தக்காளி சோறு தான் கிண்டி கொடுத்தேன். அதனால இன்னைக்கு லாஸ்ட் கார்த்திகை பற்றிய வெள்ளிக்கிழமை வீடு வாசல்லாம் கொஞ்சம் தொடச்சி கிடச்சி கொஞ்சம் வேலை வேற கிடக்கு பார்த்துக்க. இன்னைக்கு நம்ம எங்கேயும் போனோம்னா சரிப்பட்டு வராது. கோயிலில் வேற இன்னைக்கு வேலை கிடக்கும். எப்படியும் கொழுக்கட்டை கிழுக்கட்டெல்லாம் அழிச்சு அங்கேயும் கார்த்திகை தீபத்துக்கு லாஸ்ட் நாள் செய்வாவை பற்றியா நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு. வேற நம்ம இங்கே கடந்து போயிட்டு சாமானெல்லாம் வாங்கிட்டு கிடந்தா முடியாது. நம்ம நாளைக்கு போவோம் பஜாருக்கு. நாளான்னைக்கு உன் தம்பிக்கு விருந்து வச்சிருவோம். சரியா? பூனை பண்ணி சொல்லிடுறியா உன் தம்பிக்கு? எதை நினைப்பானோ? சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிடுறேன்க்கா. அப்போ சரி உமா, நானே இனிமேதான் வீடு வாசல்லாம் தொடச்சி எடுத்து சாமி விளக்கு விளக்கெல்லாம் தொடச்சி எடுக்கணும்.
எடுத்துட்டு கொஞ்சம் ரசத்தையும் வச்சு அப்பளத்தையும் பொரிச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு சோறை கொண்டு போய் கொடுக்கணும் பத்துக்க. அதனால நிறைய வேலை கிடக்கு. அப்புறம் பாப்பமாடே. சரிக்கா, நீங்கள் வேலையை பாருங்க. நானும் கொஞ்சம் சாமி விளக்கு தேய்க்கணும் பத்துக்கிடுங்க. ரொம்ப நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு கார்த்திகை தீபம் லாஸ்ட் பற்றிலா, அதனால நம்ம எப்படியும் இன்னைக்கு விளக்க தேய்ச்சி வீட்லேயும் இங்கே விளக்க பற்றி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போனோம். அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு நான் வீட்டில் கூட விளக்கத்தில் பத்துக்கிடுங்க. எதுவுமே செய்ய தோணலை, அந்தெல்லாம் அப்படியே போட்டுட்டேன். இன்னைக்காவது போய் நான் சாமி கும்பிடுவே. சரி உமா. சரிக்கா வாரேன். சரி, தோட்டத்துக்குலாம் நான் போயிட்டு சாயங்காலமா வரேன். கோயிலுக்கு வந்துரு. சரிக்கா. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாதம், மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில. பக்கத்தில நெருப்பா அத்தை பொண்ணு இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா தப்பு இல்ல. வாவ், போண்டா கோழி இன்னைக்கு மட்டும் விருந்து இருந்தது. இது அப்படியே கப்புனு தூக்கிட்டு போய் கறியாக்கி இருப்பேன். நல்ல கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கு, பரவாயில்ல. ஆஹா, நம்ம வைண்டு வயசு இந்த கோழிக்கு கேக்குது போல இருக்கே. நம்ம மனசுல நினைச்சத அப்படியே சொல்லுது. என்ன இந்த கோழி இப்படி கேவலப்படுத்திட்டு போகுது நம்மள? நல்ல பொம்பளை காலையில எந்திரிச்சம்மா வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இருப்பா. வந்திருக்க மருமகளுக்கு நம்ம ஆக்கி போட வேண்டியிருக்கு. குறுக்கு ஒலையை நம்ம வேலை செஞ்சு போடுவோம், அவளை தின்னுட்டு மல்லாக்க படுத்து கிடப்பாளுவே. எப்படிதான் இவளுக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமும் தூக்க வருதா தெரியல. நம்மளுக்குலாம் ஒரு 5 நிமிஷம் படுத்து கிடக்க முடியலம்மா இந்த விடிஞ்சதுக்கு அப்புறம். அவ்வளோ விட்டுக்க மருமவா வந்த அப்புறமா மருமவா வீட்டு வேலை செய்வா, மாமியா உட்கார்ந்துருந்து அதிகாரம் பண்ணுவா. இந்த வீட்டுல அப்படியா இருக்கு? நம்ம கடந்து வேலை செய்யும், அவ மல்லாக்க கிடக்கா. என்ன கிளவி அடுப்பங்கரையில் கடந்து கத்திட்டு கிடக்கு போல இருக்கு. நான் தூங்கிட்டு நினைச்சு கத்திட்டு கிடக்கும், சும்மா தானே கண்ண மூடிட்டு கிடக்கும். எல்லாம் என் மோவன் கொடுக்க இடம், அதுலதான் இவ இந்த ஆட்டம் ஆடியா. என்னடா பொழுது விடிஞ்சிருச்சே, இன்னும் ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தேன். கிளவி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. சரி, அடுப்பங்கரையில் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். இல்லாட்டினா இது சுப்பிரபாதத்தை இப்போதைக்கு நுப்பாட்டாது. இந்த பெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. புது வீட்டுக்கு போகும்போது நல்லா பெரிய பெட்டை வாங்க சொல்லணும்னு அண்ணன். நம்ம தலையும் காலையும் நீட்டினா கால் வெளியே கிடக்கு பாதி. அதனால் காலெல்லாம் நல்லா காலு ஏன் நீளத்துக்கு நல்ல பெரிய கட்டில் செய்யுங்க ஆர்டர் பண்ணின்னு சொல்லணும். அப்போ தான் பெரிய கட்டில் செஞ்சு தருவானே. எத்தே வாமா எலிசபெத் மகாராணி, காப்பி வேணுமா டீ வேணுமா? எத்தே, நான் இன்னும் பல்லு விளக்கில் பார்த்துக்கிடுங்க. பல்லு விளக்குனா தான் நானே எனக்கு காப்பி போட்டு குடிச்சுக்கிறியே. நீங்கள் ரொம்ப எனக்காண்டிலாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க தே. நீங்கள் எதுக்கு கடந்து இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க? நானே வந்து எந்திரிச்சு செய்வேன்னு இருக்க வேண்டியது தானே. நீங்கள் உங்களுக்கு மட்டும் காப்பியை போட்டு குடிச்சிட்டு. ஆமா, இவ அப்படியே செஞ்சு கிழிச்சிருவா. 10 மணி வரைக்கும் தூங்குவா. அது வரைக்கும் இங்க வீட்டுல பிள்ளைகளும் புருஷன் குட்டினா அவ்வளவும் பட்டினியில கடந்து சாவும். இங்க பாருங்க, நீங்க செய்யறதுனால தான் நான் தூங்குறேன். நீங்க செய்ய மாட்டேன்னு இருங்க, நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்களா. ஆமா, அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சு தள்ளிடுவா. 4 நாள் செய்வா, 4 அந்த ஆள பயணம் போயிருவா. அப்புறம் நான் தான் செய்யணும் அவ்வளவு வேலையும். எத்தே, நீங்களும் தான் இப்பதான் புது கூட்டணி ஆரம்பிச்சு நீங்களும் கதை பேச போறீல, அப்புறம் என்னைய மட்டும் குறை சொல்றீங்க. ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்து மூச்சு முட்டா இருக்கு. நாங்களும் வயசானையும் 4 பேர் நாங்க உட்கார்ந்து பேசியோம். நானும் ஒன்னும் ஒன்னே மாதிரிலாம் பண்ணி பேசிக்கிட்டு அலைய மாட்டேன். ஆமா ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். என் மருமவெல்லாம் ஒரு பொம்பளையா, இவளெல்லாம் போய் என் பையனுக்கு தெரியாம கட்டி வச்சுட்டானு சொல்லி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லல பத்திலா. இவளுக்கு எப்படி அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிச்சு? நம்ம ஞாத்து தானே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, சொன்னா சொல்லிட்டு போறவ, நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம என்ன பொய்யா சொன்னோம்? நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்மளும் திருப்பி பேசுவோம். என்ன அதுக்குள்ள எப்படி விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கலோ? நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் தான் கிராஸ் ஆகி போனேன். அப்ப கேட்டேன். கேட்டுட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். என் பையட்ட எத்தனை முறையா சொன்னேன், இந்த பிள்ளை வேண்டாம்லன்னு. கேட்டானாவே கூட்டிட்டு வந்து நின்னுட்டு அந்த ஒட்டகச்சி நிக்கிய. ஆமாத்தே, எனக்கும் தெரிஞ்சிச்சு உங்களை பார்த்த உடனே. சரியான சொர்ணக்கட்டை இருந்தா ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்துக்கிடுங்க மனசுக்குள்ள. நீ நினைப்பலா? நீ நினைக்கண்டா, நீ லேசுப்பட்டவளா? என் மோவனுக்கு போன பண்ணி அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நீர் கண்ணீர் வடிச்சிருவா. அவன் என்னமோ என்னைய கொடுமைப்படுத்திய மாதிரி பாப்பான். சே நானும் இதெல்லாம் கொண்டு போய் அங்க சொல்ல மாட்டேன். நானே டீல் பண்ணிக்கிடுவேன். ஆமா, இவன் நல்லா டீல் பண்ணி கிழிச்சா. சரி எத்தே, இப்போ எதுக்கு தேங்காய் திருவிட்டு அடக்கிய? எதுவும் சட்னி கிட்னி வைக்க போறீங்களா, இல்ல துவையில அரைக்க போறீங்களா, இல்ல குழம்புக்கு எதுவும் தேங்காய் அரைச்சிட்டு அடைக்கலா? காலையில என்ன சாப்பாடு? இப்பதான் வாய்க்கிலேயே வக்கனையா நான் வந்து செய்வேன் முழுக்கனா. இப்ப என்ன சாப்பாடு என்கிட்ட வந்து கேட்க? செஞ்சு வச்சா நல்லா வக்கனையா கொட்டிக்கிடுவா. ஆமா, செஞ்சு வச்சா திங்க தானே செய்யணும், தூக்கி தூரையா போட முடியும். இப்போ என்ன செய்ய போறியே? புட்டு அவிக்கிறதுக்கு தேங்காய் திருவிட்டு இருக்கோம்ல. வாவ், புட்டு. அப்படியே எங்க அத்தை மண்டையில 2 கொட்டு. கையை முடிச்சு அடுப்புக்குள்ள வச்சு விடுவேம்மா. எத்தே, ரைமிங்ல இருக்கட்டுமே டைமிங்க்கு சொன்னேன். சரி விடுங்க, நான் போய் பல்லு தேய்ச்சிட்டு வரேன். காப்பி போட்டு தரீங்களா? உனக்கு வேணானா நீயே போட்டு குடிப்பேன்னு சொன்னல, போ நீயே போட்டு குடி. இல்லைன்னா நாங்கள் கழனி தண்ணி இருக்கு, அதை எடுத்து குடி. சரி நீங்க அந்த கழனி தண்ணியை குடிங்க, நான் எனக்கு காப்பி போட்டுக்கிடியேன் பல்ல விளக்கிக்கிட்டு. வேற நீங்க போடிய காப்பியும் கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, நானே போட்டுக்கிடியேன்.
கொழுப்படுத்தவா என்னன்னு பேசிட்டு போறா பேரு. சே, காலையிலே எந்திரிச்சு இந்த பல்ல வளர்க்கணும்னாலே அது ஒரு பெரிய வேலையா இருக்கு நமக்கு. யாரு கண்டுபிடிச்சா அவ்வளோ தெரியல இந்த பல்லெல்லாம் வளர்க்கணும்னு. காலையில எந்திரிச்சோம் கைகளை மூஞ்சி விளையாது கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு வீட்டு வேலையை செய்வோன்னு இல்லை. எம்மா என்ன பொம்பளை விளதுலாமா இவ்வளோலாம் பல்லு கிள்ளு வளர்க்காம அப்படியே அடுப்படிக்கு வந்துறியா. இது வீட்டிலலாம் நல்ல வழக்கங்களை சொல்லி கொடுக்க மாட்டாவோ போல இருக்கு. தருதலையே வளர்த்து விட்டுருக்கு. அதான் இப்படி வளர்ந்த மாடு இப்படி திரியா. எட்டே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கியா? எனக்கு கேக்குது. கேட்கட்டுன்னு தானே சொல்லியது. இன்னைக்கு நல்ல நாளும் பொழுதுமா வீடு வீடுகளை தொடச்சி சுத்த பத்தமா எல்லாம் விளக்க ஏற்றுவோம் விளக்கெல்லாம் கழுவின்னு ஏதாவது ஒரு வேலை செய்யாளா. நம்ம ஒன்றும் பேச ஆக மட்டும் செய்ய கிட்டலாம். நம்ம ஏதாவது சொன்னால் அவ்வளோ வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுறியாளுவே மாமியா கொடுமைன்னு.